என்னடா அது கடை திறந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கஸ்டமர் கூட காணோமே. ஒரு கஸ்டமர் வர மாதிரியே இருக்கே. சொல்லுங்க அண்ணா, மேடம். இந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குதுண்ணா. சரி, இந்த பார்த்துருவோம். இந்த பின்னு தான் டேமேஜ் மாதிரி தெரியுதுங்கண்ணா. கேபிள் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கேபிள் வேணால் எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, நான் காசு கூட இருந்தால் பரவாயில்ல, நல்ல கேபிளாக கொடுங்க. நல்ல கேபிளாக கொடுக்கும். இதான் நல்லாயிருக்கும். மாற்றிட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ணா, செக் பண்ணிட்டு கொடுங்கண்ணா. நல்லா செக் பண்ணி தான்க்கா வச்சுருக்கோம். நல்லா கேரண்டி எடுத்து தான் நல்லாயிருக்கும். எவ்வளோண்ணா சார்? இது 100 ரூபா தான்க்கா. அண்ணா, போயிட்டு மறுபடியும் அலைய வைக்காதீங்கண்ணா. பக்காவாக இருக்கும், நம்பி போகலாம். நீங்கள் தூக்கி வாங்க. சரிண்ணா. சரி, என்னங்கக்கா தூக்கி போடுறீங்க? சார்ஜரே ஏறலண்ணே. ஏன், என்னாச்சு? போய் வீட்டுல போய் சார்ஜ் போட்டு பாக்குற, சார்ஜரே ஏறல. கொடுங்க, கோவப்படாதீங்க. உங்கள்கிட்ட 100 ரூபா சார்ஜ் வயர் வாங்குறதுக்கு 200 ரூபா ஆட்டோ தண்டை கட்டிட்டு வரேன். ஏன் கோவப்படுறீங்க? நல்ல சார்ஜாக நல்ல கேபிளாக தான் கொடுத்தேன். நீங்கள் எப்படி செக் பண்ணீங்கன்னு தெரியல. இருங்க போட்டு பார்ப்போம். நல்லா தான் ஏறுது. ஐயோ, சுவிட்ச் போட மறந்துட்டோமே. போய் ஒழுங்கா சுவிட்சை போட்டு போடுங்க. நான் ஓடும். அங்கேருந்து ஆட்டோவுக்கு செலவு வச்சேன், காருக்கு செலவு வச்சேன். போங்கக்கா. இருந்திருந்து ஒரு வியாபாரம் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா பாடுறா காலி எப்படின்னா வந்து என்னென்னா குடும்பம் கொடுத்தாங்க.